அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையை பேணுவோம். தொழுகையை பேணுவது என்பது தொழுகையோட முக்கியத்துவத்தையும் தொழுகையோட நன்மையும் நம்ம அறிந்தாதான் தொழுகை நம்ம பேணி தொழ முடியும், ஆர்வத்தோடு நம்ம தொழ முடியும். நம்ம தொழுகை பற்றியான செய்திகளை அடிக்கடி கேட்டிருப்போம். இப்போ கேட்டிருக்கும் போது நம்ம போய் ஆர்வத்தோட தொழுவோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆர்வமாக சோம்பேறியாய் தொழுகைக்காண்டி சோம்பேறியாய் சைத்தான் கெடுத்துவான், தொலை வேணும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தொழு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தொலை அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்திடுவோம். அப்ப நம்ம தொழுகை பற்றியான செய்தியை அடிக்கடி கேட்கதான் நம்ம தொழுகையை ஆர்வத்தோட தொழ ஆரம்பிப்போம். முஸ்லிம்கள் மீது தொழுகையை அல்லாஹ் முக்கிய கடமையை ஆக்கியிருக்கான். அப்படி முக்கிய கடமையை ஆக்கியிருக்கும் போது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொழ முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ் தொழுகை பற்றியான குர்ஆன்ல அல்லாஹ் தொழுகையை அதிகமான இடத்துல கூறியிருக்கான். தொழுகை நிலைநாட்டுவீராக, வாத்து ஜகாத்தை கொடுப்பீராக, இத்தூதருக்கு கட்டுப்படுவீராக, இதனால் அருள் செய்யப்படுவீர்கள். முதல்ல இந்த வசனம் 24வது அத்தியாயம் 146வது வசனமா இருக்கு. அப்போ இந்த வசனத்துல முதல்ல சொல்றது தொழுகை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். ரெண்டாவது சக்காத்தை கொடுங்க, மூணாவது நீங்க தூதர் கட்டுப்பட்டாங்க. 3 விஷயம் தெரிஞ்சா அல்லாஹ் அருள் புரியும்னு சொல்றான். இன்னும் அல்லாஹ் தொழுகை பத்தி சொல்லும் போது தொழுகையையும் நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வில்லுங்கன்னு சொல்றான். இது அல்-பஹரால 238வது வசனமா இருக்கு. அப்போ இந்த தொழுகை எப்படி தொழுன்னு சொல்றான், அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க பேணி தொழுங்க, அழகான முறையில நீங்க தொழுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இப்போ மஹ்ரிப் இஸ்ஸா வந்துட்டுனா இப்பதான் மஹ்ரிப் தொழுதோம், அதுக்குள்ளே இஸ்ஸா வந்துட்டு அப்படின்னு சொல்லி எரிச்சலோட தொழக்கூடியவங்களா இருக்கும். ஆனா அல்லாஹ் எப்படி சொல்றான், நீங்க தொழுகைய பேணி அழகான முறையில அல்லாஹ்வுக்கு பயந்து நின்று தொழுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் நம்ம தொழுகை பத்தி பார்க்கும்போது நீங்க அல்லாஹ் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றான். இறைநம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு சொல்றான். இது 4வது அத்தியாயம் அன்-நிசாவுல 103வது வசனமா இருக்கு. அப்ப தொழுகை நம்ம அதற்குரிய நேரத்துல நம்ம தொழுகிறோம். எனக்கு டைம் இல்லை, நான் தொழுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் நம்மளுக்கு 24 மணி நேரம் டைம் தரான்.
நபிசல்லாஹு கூறுறாங்க, இணை வைத்தல் மற்றும் இறை மறுப்புக்கு, இணை வைத்தல்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, இறை மறுப்புன்னா அல்லாஹ்வை மறுக்கிறவங்களுக்கும் முஸ்லிமான அடியானுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தொழுகை விடுவது தான். யார் தொழுகை விட்டுட்டாங்களோ அவங்க வந்து இணை வச்சுட்டாங்க, இறை மறுப்புல இருக்காங்க நபிசல்லாஹு கூறுறாங்க. இன்னும் நம்ம இந்த இன்னொரு ஹதீஸை பார்க்கும்போது நமக்கும் அவர்களுக்கும் இறை மறுப்பவங்களுக்கும் உள்ள இறை மறுப்பவங்களுக்கும் உள்ள ஒப்பந்தமே தொழுகை தான். அதை விட்டவங்க காஃபிராகி விட்டார் என்று சொல்றாங்க நபிசல்லாஹு. அப்போ நம்ம தொழுகை யாரு விட்டுட்டாங்களோ அவங்களை காஃபி, மற்ற மதத்தில் உள்ளவங்க எல்லாம் சொல்றான். அப்போ நமக்கும் மற்ற மதத்தில் உள்ளவங்களுக்கு வேறுபாடே தொழுகை தான். அப்போ நம்ம தொழுகை விட்டா காஃபிர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு நிரந்தர நரகம் சொல்றான். அப்போ நம்ம தொழுகை விட்டவங்களுக்கு நிரந்தர நரகம், முஸ்லிமா இருந்துட்டு தொழுகை விட்டா அவங்களுக்கு நிரந்தர நரகம் எல்லாம் சொல்றான். தொழுகையினால ஏற்படக்கூடிய நம்ம நன்மையை பார்த்தோம்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகீமு ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுவீராக, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது வெட்கக்கேடான விஷயத்தை விட்டும் தீமையை விட்டும் உங்களை தடுக்கும். வல்திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைப்பதே மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்வதே அல்லாஹ் அறிபவன். அப்போ இந்த வசனத்தை என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தொழுகை வந்து வெட்கக்கேடான விஷயத்தை விட்டும் தீமையை விட்டு உங்களை தடுப்புன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய நன்மை நம்மளுக்கு இருக்கு. வெட்கக்கேடான விஷயத்தை விட்டு ஒரு தீமையை விட்டு நம்ம தடுத்ததுனா அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தான் தருவோம். அப்புறம் நம்ம தொழுகைனால நமக்கு இந்த நன்மை எல்லாம் நமக்கு ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி தொழுகைனால நன்மை ஏற்படக்கூடியதுல ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு நபிசல்லாஹு அவங்க சொல்றாங்க. இன்னும் ஐவேட தொழுகையிலையும் ஒரு ஜும்மால இருந்து மறு ஜும்மா வரைக்கும் உள்ள பெரிய பாவங்கள் தவிர மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லி நபிசல்லாஹு அவங்க சொல்றாங்க. தொழுகை தொழாம இருக்கவங்களுக்கு அல்லாஹ் நரகம் சொல்றான். அனில் முஜ்ரிமீ மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகும் மினல் முஸல்லீன். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, இது வந்து 74வது அத்தியாயம் 41 42வது வசனத்துல இருக்கு. வசனத்தோட பொருள் என்னதுன்னா, குற்றவாளிகள்கிட்ட உங்களை நரகத்தை சேர்த்தது எது என்று கேட்பார்கள், அதற்கு நாங்கள் தொழுவோராக இல்லை என்று கூறுவாங்க. அதாவது இந்த வசனத்தோட விளக்கத்தை பார்த்தோம்னா, சொர்க்கவாசிகள் வந்து நரகவாசிகள்கிட்ட கேட்பாங்க, உங்களை நரகத்துல சேர்த்தது எது என்று கேட்பாங்க. அதற்கு நரகவாசிகள் சொல்லுவாங்க, நாங்கள் தொழுவோராக இல்லை, அதனால நாங்க நரகத்துக்கு போயிட்டோம். அப்ப நம்ம முஸ்லிமா இருக்கிறவங்க தொழுகை விட்டா அல்ல நரகம் சொல்றான். எனவே இந்த வசனம் வந்து தொழாம இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கு. இந்த வசனத்தை கேட்டாலும் இனிமே நீங்க தொழ ஆரம்பிச்சிருங்க. இன்னும் நபிசல்லாஹு தொழுகையை விடுறவங்களுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. நபிசல்லாஹு ஒரு கனவுல காமிட்டாங்க, ஒரு மனிதரோட தலை வந்து நசுக்கப்படுது. எதனால அவங்க நசுக்கப்படுதுன்னா, அவங்க வந்து குர்ஆனை கற்று அதன்படி நடக்காம இருந்தவங்க, கடமையான தொழுகையை தொழாம விட்டவங்க, கடமையான தொழுகையை தொழாம உறங்கியவங்க. அப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்கானே அவங்களோட கல்லால தலை நசுக்கப்படுது. நம்ம மேல இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி போட்டாலே, நம்ம மண்டையில போட்டாலே எப்படி வலிக்கும், ஆனா அவங்களோட மண்டையில கல்லால நசுக்கப்படுது. அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். இந்த ஹதீஸை கேட்டாச்சு இனிமே இது எவ்வளவு பெரிய வேதனைன்னு சொல்லி அறிஞ்சு இனிமே தொழ ஆரம்பிச்சிருங்க. அல்லாஹ் இந்த வேதனை விட்டு எல்லா மக்களையும் பாதுகாக்கணும். என்னால தொழ முடியலன்னு சொல்லி சில காரணங்கள் சொல்றாங்க. எனக்கு அடிக்கடி சிறுநீர் கசையுது, அடிக்கடி வந்து எனக்கு காட்சி பிரியுது. சில பெண்களுக்கு வந்து உதர போகக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களாம் எங்களால எப்படி தொழ முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கும் நபிசல்லாஹு ஒரு ஹதீஸ் இருக்கு. ஃபாத்திமா என்ற பெண்மணி, இது வந்து ஐஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஃபாத்திமா என்ற பெண்மணி வந்து நபிசல்லாஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க, நான் தொடர் உதர போகக்கூடியவளா இருக்கேன், நான் தூய்மையாகவே இல்லை, நான் தொழாம இருக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு நபிசல்லாஹு அவங்க சொல்றாங்க, கூடாது, நீ இது இந்த மாதாவிடாய் வந்து தொடர் உதரப்போக்கு வந்து ஒரு நோய் தான், இது மாதாவிடாய் கிடையாது, உங்களுக்கு நோய் தான். அந்த மாதாவிடாய் வரும்போது மட்டும்தான் நீங்க தொழாம இருக்கணும். மற்ற நேரங்கள்ல வந்து அந்த அசுத்தத்தை சுத்தப்படுத்திட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் நீங்க ஒது செஞ்சு தொழணும் நபிசல்லாஹு அவங்க சொல்லுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்மளுக்கு சிறுநீர் இல்ல ரத்தம் நம்மளோட ஆடைகளை படுத்துச்சுன்னா தனியால அதை தொடச்சிட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் நம்ம ஒது செஞ்சு தொழணும். அந்த ஒவ்வொரு தொழில ஒது செய்யும் போது அந்த அதே சுண்ணத்து அப்படிலாம் தொழுதுக்கிடலாம். அப்ப இவ்வளவு நல்லா நம்மளுக்கு சலுகை தந்திருக்கான் தொழுகையில. 5 நேரம் தொழுகைனா நின்று தொழ முடியலையா, உட்கார்ந்து தொழ முடியும், நீங்க படுத்தாச்சு தொழுவது இவ்வளவு
சலுகை தந்துருக்கான். அதே நீங்க ஒது செய்யல தயவு செய்யுங்க. இவ்வளவு சலுகை தந்துமே நம்ம தொழுகை விடக்கூடாது. கண்டிப்பா இவ்வளவு சலுகை தந்தது நாளைக்கு கொலை உள்ளவர்கள் எந்த காலத்தையும் மறுமை நாள் சொல்ல முடியாது. ஏன்னா தொழுகைதான் மறுமை நாள் முதல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வியே தொழுகையை பற்றிதான். அப்ப அந்த கேள்வி நம்ம சரியா இருந்தாதான் மற்ற கேள்விகள் நம்மளுக்கு இதா இருக்கும். எனவே நம்ம இன்னைக்கு நைட்டு போய் என்ன செய்யணும், நம்ம இன்னும் நாளையிலிருந்து 5 நாள் தொழுகை நம்ம அழகான முறையில் தொழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி நீயத்து வச்சு நாளையிலிருந்து தொழ ஆரம்பிச்சிடும். இந்த பயான கேட்டுட்டாச்சு. எனவே ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய அழகான முறையில் தொழுது ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என் உரை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.